ஒரு கால் மட்டும் வீங்குது சார், ஒரு கால் நல்லா இருக்கு, ஒரு கால் மட்டும் வீங்குது, என்னென்ன காரணங்களா இருக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வேரிகோஸ் வெயின். ரொம்ப நேரம் நிற்கிறேன் சார், வேரிகோஸ் வெயின் வந்துருதுன்றாங்களே, அது வந்து ஒரு கால் வீக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது டிவிடி அப்படின்னு சொல்லக்கூடிய டீப் வெயின் த்ராம்போசிஸ். சில பேருக்கு அங்கே இருக்கிற ரத்த குழாய் கட்டிக்குது, கட்டும் போது ரத்த குழாயில் ரத்தக்கட்டு ஏற்படும் போது காலில் இருந்து ரத்தம் ஓட்டம் மேலே வராது, அப்போ கால் வீக்கம் ஏற்படுது. இது பேர் தான் டீப் வெயின் த்ராம்போசிஸ். இது ஒரு காரணம். ரெண்டு. மூணாவது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு, அன்கண்ட்ரோல் சுகர் பேஷண்ட்டுக்கு நடக்கக்கூடியது என்னன்னா காலில் சீல் கோத்துக்கிறது. இது பேர் தான் செல்லுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு காலில் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஏன்னா இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த வெறுங்காலில் நடக்கும் போது என்ன பண்ணும்போது அதை போட்டு சொரியும் போது என்னன்னா இன்ஃபெக்ஷன் ஈஸி ஆகிடும். அப்போ அது பேர் தான் செல்லுலைட்டிஸ். அப்போ ஒரு கால் வீக்கம், ஒரு சுகர் பேஷண்ட் பயங்கரமான வலி ரெட்டாக இருக்குன்னா செல்லுலைட்டிஸ்ன்றதே நம்ம யோசிக்க வேண்டிய தேவை வந்து இருக்குது. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான காரணமாக வந்து அமையுது.